பின்னாடி வாங்க, கேமரா தானே வச்சுருக்கேன். அண்ணன் நல்லா இருக்கு. சார் இந்த லைட் கொஞ்சம் போடுங்க சார். வீடியோ சார். ஏனென்றால் 61 பஞ்சாயத்து உள்ள கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து 22 ஊராட்சிக்காக மாதர்பாக ஊராட்சி உருவாக்கி தந்ததற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த ஊராட்சி ஒன்றியத்தை பிரிப்பதால் சுற்றுப்பட்டு உள்ள 22 கிராமங்களும் ஒரு செழிப்பான நிலை அடையும் என்பதை கருத்தில் கொண்டு தளபதி அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளார். இந்த 22 பஞ்சாயத்துகளும் பெரிய ஒரு லெவலில் முன்னேற்றம் வரணும். இங்கே இருக்கிற கிராம மக்கள் அனைவரும் பயனடையும் வகையில் இந்த ஊராட்சி ஒன்றியத்தை நிறுவப்பட்டுள்ளது. இது சுற்றி உள்ள ஒரு பகுதியில் சுமார் 5-6 ஏக்கரில் சிப்கார்டு அமைய உள்ளது. இந்த சிப்கார்டு வந்தால் இங்கே சுற்றியுள்ள இளைஞர்களுக்கும் மற்றும் உள்ள மகளிர்களுக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆகையால் இந்த வளர்ச்சியை கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராம மக்களுக்கும் தளபதியுடைய ஸ்கீம் நலத்திட்டங்களை சென்றடைய இந்த நேரத்தில் உங்களுக்கு இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி, கண்டிப்பாக 5-6 ஏக்கரில் போட்டதால் நாங்கள் சொல்லியிருக்கோம், இங்கே முதல் உரிமை சுற்றுப்பட்டு உள்ள மக்களுக்கு தான், இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் தனி தீர்மானம் போட்டு நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம். 80% லோக்கல் மக்களுக்கு தான், இங்கே இருக்கிற சுற்றுப்பட்டு கிராம மக்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படும். அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். மீதி உள்ளது தான் அதர் ஸ்டேட்டுக்கெலாம் கொடுக்குற மாதிரி நாங்கள் பேசியிருக்கோம். அதே மாதிரி இது வர சிக்பாட்டில் வர இதெல்லாம் மாசு அற்ற ஒரு இதுவாக கம்பெனியாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். மாசு உள்ளது வரக்கூடாது, மக்களை பாதிக்கிற எந்த கம்பெனியும் அலோவ் பண்ண மாட்டோன்றது அந்த நேரத்தில் தெளிவாக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அதனால் மக்கள் எல்லாரும் நல்ல இதோட சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வருது. தளபதியுடைய மாற்றமான ஆட்சி வரப்போது. நிரந்தர முதல்வர் நமக்காக வந்திருக்காரு. ஆகையால் மக்கள் எதுவும் பீதி அடைய வேண்டாம். சிப்கார்டு வருது, இப்போ ஏதாவது பொல்யூஷன் உள்ள வரும்னு நினைக்காதீங்க. எந்த பொல்யூஷன் இல்லாத ஒரு கம்பெனியாக நம்ம கொண்டாட போகிறோம். அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். சிப்கார்டு பண்ணி நில எடுப்பு நடந்துச்சு, சாலை பணி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஏசி கம்பெனி, லோட்டஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு படிப்படியாக கம்பெனிங்க 150 ஏக்கர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா கம்பெனி படிப்படியாக வரும்ன்றதால தெரிவிச்சுக்கிறேன். 250 மனு வந்திருக்குதுங்க. நீங்கள் கேள்வி நல்ல கேள்வி. 250 மனு வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 60 மனுவுக்கு ரிப்ளை மக்கள் நேற்று கூட கேட்டால் 15 வில்லேஜுக்கு சாலை வசதி வந்துடுச்சு, இபி வசதி வந்துச்சு, பட்டா எல்லாம் வந்துடுச்சு. சில மனுக்கள் என்ன போட்டிருக்கேன்னா ஒப்புதல் வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் டைம் கேட்டிருக்காங்க. நான் கொடுத்த டேட்லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே அதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட நாங்கள் அக்னாலஜ்மெண்ட்டோடு அனுப்பிச்சிருக்கோம். மனு மட்டும் அனுப்பல. ஒரு துறைக்கு எங்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் வச்சுட்டு அந்த துறைக்கு அனுப்பும்போது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் போட்டு அனுப்புகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா 3 பிளைண்ட் இருக்கிற வீட்டில் இருந்து அனுப்பிச்சி விட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேலை வாய்ப்பு கேட்டு அனுப்பிச்சி வச்சோம். அந்த குழந்தைங்க 3 பேருக்கு கண் பார்வை இல்லை. அவங்களுக்கு அனுப்பிச்சு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது அந்த அம்மாவுக்கு பணி வேணும்னு கேட்டிருந்தோம். அந்த ரிப்ளை என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இவங்களுக்கு ரெனியூவல் மறந்துட்டாங்க, ரெனியூவல் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கிராசிங் பண்ணுறதுக்கு அந்த லிஃப்ட் கேட்டிருந்தோம்.
அவங்க ரிப்ளை பண்ணி நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மனுவுக்கும் ஒவ்வொரு பதில் அமைச்சிட்டு இருக்கோம், டைம் வாங்கியிருக்கோம். முடியாதவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன் முடியலன்றது ரிப்ளை கேட்டு வாங்கியிருக்கேன். அதனால் நான் மனு சும்மா வாங்கலை, அதுக்கான நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கோம். ரிட்டையர்ட் ஆஃபீஸரை போட்டு கண்டிப்பாக அதுக்கான தீர்வு பண்ணணும். கண்டிப்பாக முடிச்சு அதை கேட்டு இப்போ பேசும்போது கேட்டுட்டு இருக்கோம், நடவடிக்கை எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் 1000 பஸ் 500 பஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய மினி பஸ் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வர சொல்லி கேட்கும்போது எந்த கோரிக்கை கொடுத்தாலும் நிறைவேற்றி தரதுக்கு அமைச்சருங்க ரெடியாக இருக்காங்க. முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி எல்லா அமைச்சரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. ஆகையால் கூடிய வரைக்கும் எல்லா ஊருக்கும் பஸ் வசதி போகும், சாலை வசதி இருக்கும், குடிநீர் வசதி இருக்கும், அங்கன்வாடி கட்டித்தரப்படும். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கண்டிப்பான கேர் எடுத்து நாங்கள் பண்ணுவோம். எல்லா கிராம சபை கூட்டம் நாளைக்கு நடைபெறுது. எல்லா இடத்துலேருந்து மனுக்கெல்லாம் நாங்கள் வாங்க போகிறோம். கண்டிப்பாக மக்களுக்கு சேர்த்து வந்திருக்கோம். இன்னும் நல்ல விஷயத்த ஊடக நண்பர்களும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல விஷயத்த நல்லதை மக்கள் கொண்டு போகணும். கூட்டு குடிநீர் அதான் தேர்வாகிற இதில் டேம்லேருந்து சொல்லியிருக்கோம். 0.5 டிஎம்சி தண்ணி 5 வருஷமாக சும்மா இருக்குது. மெட்ரோ வாட்டரும் எடுக்கல. அது இப்போ மெட்ரோ வாட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்து சோழாவரம் இந்த எல்லா ஏரியா கொடுக்கலான்றாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து ஓபசமுத்திரம் லாஸ்ட் நம்மளுக்கு சுண்ணாமுக்கல் ஓபசமுத்திரம் வழியும் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கேன். ஸோ எல்லா ஊருக்கும் ஒரு 30-40 வில்லேஜுக்கு நம்ம கூட்டு குடிநீர் போகணுன்றதுக்கிட்ட பேசிட்டு அது சட்டசபையில் நான் பேச இருக்கிறேன். கோரிக்கையாக வச்சுருக்கேன், நீர்நிலத்துறை அமைச்சருக்கு வச்சுருக்கேன். நிறைய எதிர்கட்சி தலைவர் நிறைய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டேம் கட்டி படிப்படியாக விஷயத்த தளபதி பண்ணி தருவார் நேரத்தில் சொல்லி கண்டிப்பாக அந்த பறவை சரணம்லாம் இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி பறவைகள்லாம் வரதுக்கு சரியான இது இல்லைன்றாங்க. அதுக்கு போய் பார்த்தோம், அதுக்கான விஷயத்த பண்ணணும். அதெல்லாம் இருந்தால் தான் போட்டிங்கு ப்ளஸ் அது பறவைகள் சரணால் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியுன்றதாத்துல தெரிவிச்சு. சட்டவிரோதமா குவாரிகள் வந்து எங்கேயுமே இல்லை, இங்க எதுவுமே இப்ப இல்ல. நான் பார்த்து கூட வந்து பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்ததுல அது மாதிரி எதனா இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க சொல்றேன், அதிகாரிகிட்ட சொல்றோம். மேக்சிமம் குறைஞ்சிருக்குது. இப்போ நீ சொல்லாம 1-2 நடக்கலாமே தவிர மேக்சிமம் 90% நம்ம எதுவும் இல்லைன்றத இந்த அது என்னவோ அதுக்கு அரசாங்கத்தை சொல்லி அதுக்கு முயற்சி எடுக்கலாம். சரியா? கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, அதை நம்ம பண்ணிடலாம். நிறைய இருக்குது, கண்டிப்பா பண்ணி தரோம். நன்றி.